கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்ட குழந்தையின் சடலம் திடீரென மாயமான விபரீத சம்பவம். இந்த தகவல் தொடர்பான விடயத்தை தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்ட குழந்தையொன்றின் உடலானது காணாமல் போயுள்ளதாக மருதானை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை கேட்டால் திடுக்கிட வைக்கும் ஒரு தகவலாக அமைந்திருக்கிறது. தெமட்டகொடை காவல்துறை பிரிவில் உள்ள மாளிகாவத்தை தொடருந்து முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடருந்தொன்றின் கழிப்பறையில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி குறித்த குழந்தையின் சடலமானது கண்டெடுக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் தெமட்டகொட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நீதவானின் உத்தரவின் பேரில் குழந்தையின் சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிணவரையில் சோதனைக்காக வைக்கப்பட்டது. இவ்வாறு சோதனைக்காக வைக்கப்பட்ட குழந்தையின் சடலம் தொடர்பில் கடந்த 29 மற்றும் 31ஆம் திகதிகளில் மரண பரிசோதனை நடத்துவதற்காக தெமட்டகொட போலீசார் கொழும்பு தேசிய மருத்துவமனை பிணவரைக்கு சென்றுள்ளனர். அவ்வாறு சென்று குழந்தையின் சடலம் தொடர்பில் விசாரணையை மேற்கொண்டனர். அதன் போது உடலம் அங்கிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்த மேலதிக விசாரணைகளை மருதானை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விடயம் காவல்துறையினர் மத்தியிலும் சரி, வைத்தியசாலை வட்டாரத்திலும் சரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.